வேலும் மயிலும் துணை. ஐயனே, மன்னனாகிய நான் தண்டமிட்டு கடைசியாக தங்களை கேட்கிறேன். மகா பாபியாகிய நான் அருகதை அற்றவனாக இருந்தாலும் கருணையே பொக்கிஷமாக கொண்ட தாங்கள் அடியேன் செய்த பாபங்கள் போகும் பொருட்டும் அடியேன் மீண்டும் அடைந்த இரு கண்கள் கண்ணார கண்டு களித்து இன்புற்று இருக்கும் பொருட்டும் தங்களுடைய பழைய திருமேனியை ஒரு தரம் மீண்டும் காட்டி அருள் புரியுமாறு மனமாற பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இதுவே எனது இறுதி ஆசை என்று சொல்லி மனம் வாடினவனாக ஆனான். உடனே மன்னனின் கவலை தீர அருணகிரியார் முருகனின் திருவருளினால் தம்முடைய பழைய திவ்ய ரூபத்தை காட்டி அருளினார். அதனை கண்ட மன்ன பெருமான் பூமியில் விழுந்து வள்ளலாரின் இரு திருவடிகளையும் பற்றி கொண்டு ஆனந்த பரவசனாக ஆகி எழுந்து சிரத்தின் மேல் இரு கைகளையும் கூப்பி கொண்டு, அண்ணலே, அடியேன் என்ன தவம் செய்தேனோ நின் திருவுருவத்தை மீண்டும் கண்டு களிக்க தங்களுடைய தரிசன மகிமையினால் அடியேன் பிறவி கடலிலிருந்து கரையேறிவிட்டேன் என்று சொல்லிக்கொண்டு இருக்கும்போதே அருணகிரியார் மீண்டும் கிளியாக மாறி, அரசே, இனி மனக்கவலையை விடுங்கள். முருகப்பெருமானை என்றென்றும் வாழ்த்தி போற்றுங்கள். சாற்றும் 7 கோடி மந்திரங்களும் சரவண பவ என்னும் ஷடசரத்திற்குள் அடங்கி விட்டன. இதுவே யாம் உமக்கு கடைசியாக கூறுகிறேன் என்று சொல்லி திருவண்ணாமலையை விட்டு கிளி ரூபத்திலேயே கந்தலோகத்திற்கு செல்ல அருணையை விட்டு அகன்றார். இதை கண்ட மக்களும் மன்னனும் கதறி அழுதார்கள். தாயை பிரிந்த கன்றுகளைப் போல நாங்கள் எல்லோரும் வானளாவ தங்களை பார்த்து கதறும் வண்ணம் வைத்துவிட்டு போய்விட்டீர்களே சுவாமி, போய்விட்டீர்களே. என் உடல், ஆவி, பொருள் அனைத்தும் தங்களுக்கு அர்ப்பணம் செய்த நான் எவ்விதம் தங்களை விட்டு பிரிந்திருப்பேன்? இந்த பிரிவை மன்னனாகிய என்னாலேயே தாங்க முடியவில்லையே. அவ்விதமிருக்க இவ் அருணையிலுள்ள மக்கள் எவ்வாறு தாங்குவார்கள்? வெந்து தவித்து கொண்டிருக்கும் ரணத்தில் வேல் ஊடுருவி செல்வது போல் அல்லவா தங்கள் பிரிவு என்னை வாட்டுகிறது என்று பலவாறு மனம் நொந்து கதறினார். நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை.